ஒவ்வொரு வினாடியிலும் மனதில் நினைத்துக் கொள், எந்த வாழ்க்கை உன் கையில் இருக்கிறதோ அந்த வாழ்க்கையை இவ்வளவு பெரிய உலகத்தை தலைமை கொள்ள முடியுமா? வாழ்க்கை நமக்கு சில சவால்களை கொடுக்கும் குழந்தை. 10 பைசா செலவில்லாமல் ஃப்ரீ டிராவல தொடங்கினா இது வரைக்கும் 10 பைசா செலவில்லாம உலகமெல்லாம் சுத்திட்டேன். அமைதியா இருக்காத, பேசுறதுக்கு பதில் சொல்லணும், கை கட்டியாவது பதில் சொல்லணும். நான் நல்லா பேசுறேன். சினிமால உண்மையா ஒருத்தன் குதிக்கிறான், குதிக்கிறவனுக்கு பேரு தூக்கு. குதிக்கிற மாதிரி ஒருத்தன் நடிப்பான், அந்த நடிகனுக்கு ஹீரோ. அவருக்கும் ₹1,00,000 சம்பளம், குதிக்கிறவனுக்கு ₹1000. நான் ஒண்ணு சொல்றேன், அப்ப நான் போலீஸ் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். You cannot step the river twice என்பதனை ஒவ்வொரு வினாடியிலும் மனதில் நினைத்துக் கொள். எந்த வாழ்க்கை உன் கையில் இருக்கிறதோ அந்த வாழ்க்கையை பயன்படுத்து. இப்போ வைய தலைமை கொள். ட்ரம்ப் பத்தி எல்லாம் பேசினாங்க. வைய தலைமை கொள்றதுன்னா என்ன? இந்த உலகம் எவ்வளவு பெருசு. நீங்கள் வானத்தில் பறக்கின்ற பொழுது விமானத்தில் இந்த ஜன்னல் என்று பார்த்தா தெரியும் நீங்க எவ்வளவு சின்ன ஆளு. சும்மா சின்ன பகுதியிலேயே தெரிஞ்சுட்டு நம்ம எவ்வளவு சின்ன ஆளு. உலகம் ரொம்ப பெருசு. இவ்வளவு பெரிய உலகத்தை தலைமை கொள்ள முடியுமா? சாத்தியமா? சாத்தியம் இல்லாததை பாரதி சொல்லிவிட்டானா புதிய ஆத்திச்சுடைய. அப்படி என்றால் அதற்கு ஒரு சொல்லுக்கு ஒரு விளக்கம் உண்டு. அந்த சொல்லுக்கான விளக்கத்தை நான் தரப்போகிறேன். நீ அதை ரிலீஸ் பண்ணிட்டேன்னு மனசுக்குள்ள ஒரு ஒரு பூட்டை திறந்து விட போகிற, சாவியும் கையில் கொடுக்க போகிறது. அந்த பூட்டை திறந்து கொள். எனக்கு என்னமோ அது சொல்ல தோணுது, நான் சொல்றேன். வாழ்க்கை நமக்கு சில சவால்களை கொடுக்கும் குழந்தைகள். ரொம்ப கஷ்டமான சவால்களை கொடுக்கும். அந்த சவால்களை நீ எதிர்கொள்ளுகின்ற பொழுது உன்னுடைய சக்தி நிலை, உன்னுடைய எனர்ஜி. அவங்க சொன்னாங்கல்ல, தினம் தினம் இவர் புதிதாக பிறக்கிறார். What is the secret behind? I know how to celebrate life because I don't seek days to celebrate. I know that every moment is there to celebrate in my life. I celebrate every moment. It's a secret. இது புரியணுமே நமக்கு. இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. 1997 நான் அவங்களுக்கு முன்னால இதை சொன்னதே கிடையாது. இன்னைக்கு சொல்றேன். நான் யாருக்கும் பயப்படுறது கிடையாது. ஒரு ஜீவனை தவிர. ஆனா இன்னைக்கு அங்க அம்மாவுக்கே பயப்படாம ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லுவாங்க. அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை நான் குடிப்பதில்லை. ஏன் என்று கேட்பேன். புதிய வாய்ப்புகள் எனக்கு பிடிக்கும். 1997 செருப்பு போட்டுக்கிட்டு கையில பேக் எடுத்துட்டு கிளம்புறேன். ஃபர்ஸ்ட் வெளிநாட்டு பயணம். செருப்பு போடும் போது எங்க அம்மா வந்து நிக்கிறாங்க. சுல்தானா எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டாங்க. சரி, நல்லபடியா போயிட்டு வா. ஒரு நிமிஷம், எனக்கு 7 மணிக்கு உள்ள போகணும். போர்டிங் 7 o'clock. 2 மணி நேரத்துக்கு முன்னால இருக்கணும். 2 மணி நேரம் ஆகும் மீசாப்பேட்டையில இருந்து ஏர்போர்ட் போறதுக்கு. நான் 4 மணிக்கு நிக்கிறேன். ஆட்டோ வெளியில நிக்குது. ஒரு நிமிஷம், அம்மா உங்களுக்கு தெரியுமா, நீ பிறந்த போது உங்க அப்பா உன்னை பார்க்க வரல. எப்ப சொல்றாங்க? கிளம்ப போதுங்க. உட்கார்ந்து இருக்காரு. எங்க அப்பா தான் எனக்கு எல்லாமே தெரியும். I'm not a mother's child, I'm a father's child. I'm a dad's girl. அவங்க அப்ப நம்ம சொன்னேன், அப்பாதான் பாடுறாரு. ஆனா நான் சொல்லும் போது நீங்க கவனிச்சிருக்கலாம். 2 வயசுல இருந்து நான் சொன்னேன் தாலாட்டு பாடுறாரு.
இவங்கதான் எனக்கு சொன்னாங்க 2 வயசுல இருந்து உனக்கு அவங்க தான் பாடுறாரு. அதுக்கு முதல்ல அது அந்த சீக்கிரட்டை இந்த அம்மா கிளம்பும் போது சொல்ல, அவ்வளவு நாள் சொல்லல, அவ்வளவு நாள் சொல்லலீங்க. நிச்சயமாமான ஆமா ஏன்னு கேட்டேன். ஏன்னா நீ கருப்பா பிறந்துட்ட, 3வது பொம்பளை பிள்ளை, உங்க அப்பா காதுல விஷம் ஏற்றிட்டாங்க. அப்பா அம்மா சொன்ன வார்த்தை, உங்க அப்பா காதுல விஷம் ஏற்றிட்டாங்க. அப்ப அம்மா சொன்னாங்க, வாயில விஷம் ஏதாவது விழுந்துச்சுன்னா அதுக்கு முறிவு இருக்கு, காதுல விஷம் விழுந்ததுன்னா அதுக்கு முறிவு இல்லை. என்ன கேட்கணுமா? ஒரே வார்த்தையில எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஒரே வார்த்தை தான் போடுவான், ஒரே வார்த்தை தான் போடும். நீ என்னமோ வெளிநாட்டுல இருந்து சம்பாதிக்கிற, பொண்டாட்டிங்க, சரி பரவாயில்ல, சாப்பிட்டியா? அடுத்த பிளேட் வந்து நிற்பாரு, சொல்தான். எங்க அம்மா சொன்னாங்கல்லப்பா, நாங்க திரும்பி பார்த்தேன், அப்பா போயிட்டாங்க. சரி என்ன பண்ணீங்க நீங்க? நான் கோஷாஸ்பத்திரியில உன்னை பெற்றெடுத்தேன், கையில காசு 1 ரூபாய் இருந்தது. 3 நாள் ஆயிடுச்சு பிரசவமாயி, என்ன பெட்ல இருந்து எடுத்து கீழே போட்டேன். கீழே போட்டா பிள்ளைக்கு ஜன்னி வந்துடும். என்னுடைய பழைய புடவையை எடுத்து உன்னை சுத்தி கையில எடுத்துக்கிட்டேன். கையில இது இருந்தது, அந்த கூடை, அந்த கூடையை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தா அப்போ 1 ரூபாய் இருந்தது கையில. துப்புரவு தாய்மார்களுக்கு ஒரு 75 பைசா தந்துட்டு 25 பைசாவோட வெளியில வந்தேன். எனக்கு பால் வரல உனக்கு கொடுக்கறதுக்கு, அவங்க கொடுத்த ரொட்டி பால் நிறுத்திட்டாங்க. வெளியில வந்துட்டு எங்க போறதுன்னு தெரியல, ஏன்னா அப்பா வீட்டு அட்ரஸ் தெரியாது. அங்க ஒரு ரிக்ஷாக்காரர் இருந்தார், ஆனா மாமனார் வீட்டு அட்ரஸ் தெரியும். பார்டர் தோட்டத்துல இருக்கு, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல. அந்த ரிக்ஷாக்காரர் கிட்ட இங்க வா, என்ன பார்டர் தோட்டம் கூட்டு போ எங்க மாமனார் வீட்டுக்கு. அந்த ரிக்ஷாக்காரர் சொன்னார் 1 ரூபாய் ஆகும். அம்மா சொன்னாங்க, என்கிட்ட 1 ரூபாய் இல்ல, 4 தான் இருக்கு, 4 உனக்கு தரமாட்டேன். 15 பைசா பிள்ளைக்கு பாலுக்கு வேணும், 10 பைசா தான் தருவேன், பச்சை உடம்புக்காரி, கூடி போவியா? ஏறுமானம் அப்படின்னாராம் ரிக்ஷாக்காரர். எங்க அம்மா என்னை ஏறும் பொழுது என்ன பார்த்தாங்களா, என்னுடைய அம்மாக்கு ரீகலெக்ட் ஆகுது, ஃபுல்லா வீதி ஓடிட்டு கையில புடிச்சுக்கிட்டு என்ன பார்த்தாங்களா, என் 2 கால் இப்படி தொங்கிட்டு இருந்துச்சான், 2 பாதம் இத்தனூண்டு பிங்க் கலர்ல இருந்துச்சான். நான் சொன்ன, கருப்பா பிறந்த என்ன, கால் இப்படி பிங்காச்சு. கருப்பா பிறந்தா குழந்தைக்கு உள்பாதம் பிங்கா தான் இருக்குமா? 5 பெத்தது சொல்ல நம்ப வேண்டியது. அந்த காலை பார்த்தேன், ரிக்ஷால ஏறினேன், ஏறிட்டு அந்த காலையே பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப அழகா இருக்கும் கால், பாதம். அந்த பாதம் தான் இப்ப செருப்பு போட்டுக்கிட்டு பிளைட் ஏற போகுது. சொல்லிட்டு சொன்ன மேட்டர் தான் சூப்பர். சுல்தான், அங்க மலேசியால கடல் இருந்தா கால் நினைச்சிரு. ஏமா? ஏன்னா என் புள்ள முதல்ல போகுது வெளிநாடு, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த கடல்ல கால் நினைச்சிட்டேன்னா உன் கால் தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம். சொல்லி எப்படி வந்து சேர்ந்து பாருங்க. படிக்காத தாய் தான். 3வது பெண் பிள்ளையை கையில் தூக்கி கொண்டு ரிக்ஷா. இதுல மேட்ரு என்ன தெரியுமா? அம்மா சொன்ன மாதிரி கால் நினைச்சிட்டேன். இதோ இனி வரைக்கும் 31 நாடுகளுக்கு பயணம் போயிட்டேன். இதுல என்ன சீக்ரெட் தெரியுமா? ஒரு பிளைட் டிக்கெட்டை கூட என் சொந்த செலவுல வாங்கினது. தொடங்கி வச்சது யார் தெரியுமா? அந்த ரிக்ஷாக்காருக்கு 10 பைசா கொடுக்கணும்னா இந்த அம்மா அவர் கீழே இறங்கும்போது 10 பைசா வேணான்ட்டா. 10 பைசா செலவில்லாம ஃப்ரீ டிராவல தொடங்கினா இது வரைக்கும் 10 பைசா செலவில்லாம உலகமெல்லாம் சுத்திட்டேன். இதோ இப்ப ஊக்கல் வரைக்கும் சூப்பரா வந்து இறங்கி இருக்கிறேன். வரப்போற செலவை கொண்டு சேர்த்துருக்காங்க.
ஆசீர்வாதம் இப்படித்தான் வரும், சொற்கள் இப்படித்தான் வரும். இப்ப நான் அமைதியா இருக்காத, பேசுறதுக்கு பதில் சொல்லுங்க, கை தட்டியாவது பதில் சொல்லுங்க. நான் நல்லா பேசுறேன்னா இல்லையா? சரி, எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கும்? சூப்பரா தங்கம்மா. யாரோ ஒருத்தர் சொன்னா, என் தங்கமே எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லடா, எனக்கு பையன் தான். சூப்பரா சொன்னேன். 1 கோடி ரூபாய் கொடுக்கலாம்னு சொன்னாங்க. சொன்னாங்க ஏன் 30 வருஷமா நான் பேசுறேங்க மேடையில, ஒரு ஆள் கூட இவ்வளவு பெரிய சம்பளத்தை சொல்லவே இல்லைங்க. கூட்டங்கரை இன்றைக்கு வரலாறு புகழ்பெற்ற ஒரு நிறுவனமாக என் வாழ்க்கையில இருக்கு. எனக்கு சம்பளத்தை 1 கோடி ஒரு புள்ள பிக்ஸ் பண்ணலாம். இந்த வார்த்தைய நான் போய் சந்திரசேகர் சார் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க. சார் இனி 1 கோடி சார். சந்திரசேகர் ஒன்னும் சொல்ல மாட்டேன், மேல கீழே 1 கோடி. அதோ அந்த கோடி எப்படி இருக்கும். நான் யோசிச்சு பாக்குறேன். ஏங்க, உங்க ஊர்ல வாழ்ந்தவர்தான் பெரியார்தாசன். அவர் சூப்பரா சொல்றாரு, சினிமால உண்மையா ஒருத்தன் குதிக்கிறான், குதிக்கிறவனுக்கு பேரு டூப்பு. குதிக்கிற மாதிரி ஒருத்தன் நடிப்பான், அந்த நடிகனுக்கு ஹீரோ. அவருக்கும் கோடி ரூபாய் சம்பளம், குதிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம். உண்மையா குதிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம், நடிக்கிறவனுக்கு கோடி. நான் என் வாழ்க்கையில என்ன படித்த அத்தனை சிந்தனைகளையும் வைத்து என் நாவி கமலத்திலிருந்து என் ஆயுசு மூச்சை எடுத்து என் மூளையில் செலுத்தி என் வாய் வழியாக ஒளி குறிப்பினால் உங்களை வழிபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கு கிடையாது. அரிதாரம் பூசிக்கொண்டு நடிக்கின்றவர்களுக்கு கோடி ரூபாய் கொட்டி கொடுக்கும் நாடு உருப்படுமாறு. நான் கேட்க மாட்டேன், எங்க ஐயா பெரியார்தாசன் கேட்பேன். நான் ஒண்ணு சொல்றேன், அப்ப நான் கோடீஸ்வரி ஆகவே முடியாது. இது வேற அவசரம் துட்டு மட்டும் இல்ல குழந்தை, கோடிங்கிறது. பர்வீன் சுல்தானா பேசுகிறேன் என்றால் எப்பொழுது இந்த உலகத்தில் 1 கோடி காதுகள் திறந்து கொள்கின்றனவோ நான் கோடீஸ்வரி ஆகிறேன். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.